மிட்டாய் பயல். இது கண்ணம்மாவின் காதல். கண்ணம்மா நிறைய பேர் படிச்சிருப்போம். கண்ணம்மாவின் காதல் மிட்டாய் பயல் எத்தனை பேர் படிச்சிருப்போம்? எழுத்துப்பிழை வெளியீட்டில் தோழர் மனோபாரதி அவர்களின் வரிகள் தான் இவைகளும். இது கவிதைகள் அல்ல, கவிதையான தருணங்கள் அப்படின்னு புத்தக முகப்புல கொடுத்துருப்பாங்க. அதுவே எனக்கு பயங்கரமா இம்ப்ரெசிவா இருந்தது. அதுல சில கவிதைகளை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு எடுத்து வந்திருக்கேன். என்னையும் அறியாமல் அவன் அருகில் நெருங்கி படுக்கையில், என்னையும் அறியாமல் அவன் அருகில் நெருங்கி படுக்கையில் அவன் முழங்கை தானாய் மடங்கி தலையணை அவதாரம் எடுக்கும். அவன் முழங்கை தானாய் மடங்கி தலையணை அவதாரம் எடுக்கும். கதைகள் சொல்லி தூக்கம் வர வைக்க சொன்னால், கதைகள் சொல்லி தூக்கம் வர வைக்க சொன்னால் கவிதை சொல்லி விடியல் வரைகிறான். கவிதை சொல்லி விடியல் வரைகிறான். அவன் முகத்தை வாரி திருஷ்டி முறிக்கும் போதெல்லாம், அவன் முகத்தை வாரி திருஷ்டி முறிக்கும் போதெல்லாம் என் 10 விரல்களும் இட்டன்னாவில் பேசும். சூப்பரான சிந்தனை. அடுத்து லாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரிடமும் சொல்லிவிடாதே என யாரேனும் சொன்னால், யாரிடமும் சொல்லிவிடாதே என யாரேனும் சொன்னால் இதில் அவனை மட்டும் விட்டுவிட்டு சத்தியம் செய்து வைப்பேன்.